சோலோ லெவலிங் சீசன் 2 எண்டிங்லேயே பயங்கரமான சம்பவத்தோட முடிச்சிருப்பாங்க. அடுத்து சீசன் 3ல இருக்கிற முக்கியமான ஒவ்வொரு சம்பவத்தையும் நம்ம வரிசையா பார்க்கலாம். அதுல முதலாவது உள்ளதே வேற லெவல்ல இருக்கிற சம்பவம் தாங்க. வெளியே அவனுங்க டிராபிக் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு இருக்க டஞ்சன் கேட்டுக்குள்ள நம்ம ஹீரோ இருப்பாரு. அங்க ஜோன் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அங்க பெரிய சைஸ் மான்ஸ்டர் ஒன்று நம்ம ஹீரோ பார்த்து சொல்லும், ஏய் நீயாடா வெண்ண என்னோட பிரதர்ஸ் எல்லாத்தையுமே கொன்னு. யாரா அவன், எங்க இருந்துடா வந்திருக்கான் இவன், என்னன்னா நம்ம கிட்டே வந்திருக்கான், நம்மளோட லாங்குவேஜ் இவனுக்கு புரியுது. தம்மா தூண்டு இருந்துகிட்டு இவனுக்கு இவ்வளோ திமுறா, எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நைட்டே ஒரு கதை முடிய போகுதுடா. டேய் உனக்கு பின்னாடி என்னோட அப்பர் சண்டிங் எல்லாருமே ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்கடா, அவனுக்கு வெளியே வந்து உன்னோட போட்டு தள்ள போறானுங்கடா. டே அப்பர் சண்டிங்களா வெளியே வாங்கடா, இவனை போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு அவங்க அத்தை. அங்க புதருக்குள்ள இருந்து எவனுமே வெளியே வர மாட்டானுங்க. அதை பார்த்துட்டு அந்த மாஸ்டரோ, டேய் எங்கடா போனீங்க, வெளியே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்க. அங்க நம்ம ஹீரோவை காட்டுவாங்க பாருங்க, பிரேம பாருங்க, சும்மா பங்கமா இருக்கும். நம்ம ஹீரோ மலையில நினைஞ்சிட்டு சும்மா மாசா சொல்லுவாரு, டேய் என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க, தம்மா தூண்டிருக்கனா, சரி வெளியே வாங்கடா அப்படி சொன்ன உடனே அங்க புதருக்குள்ள இருந்து இக்ரிஸ் அந்த ஐஆர் ஷேடோஸ் எல்லாருமே அந்த மான்சரோட ஆள் எல்லாம் போட்டு தள்ளிட்டு அப்படி வெளியே மாசா நிப்பாங்க பாருங்க. அங்க டேங்கு ஐயர் எல்லாருமே வந்து நிக்க. அதை பார்த்துட்டு அந்த மான்சரோ, என்னடா அது அருமைடா உங்க ஒப்பத்தா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு பின்னாடி சும்மா எல்லா சேடஸும் கெத்தா அனுப்பாங்க பாருங்க. அந்த ஃப்ரேமே வேற லெவல்ல இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த மான்சரு, டேய் என்னடா பண்ண அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி, டேய் அவன் ஓவரா பேசுறான், அவங்கள போட்டு தள்ளுங்கடா அப்படி நம்ம ஹீரோ சொல்ல எல்லா சேடஸும் ஒன்னா போய் அட்டாக் பண்ண போக அந்த இடமே போர்க்களமா மாறிடும். அப்புறமா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணதுக்கு 2 மான்ஸ்டர் அப்படி ஓடி வர டக்குன்னு பின்னாடி டேங்க் வந்து அந்த 2 மான்ஸ்டரையும் ஒரே அடி அப்படி மக்காட்டி பண்ணிடுவான். அப்புறமா அதை பார்த்துட்டு அந்த பாஸ் மான்ஸ்டரோ, டேய் என்ன தைரியம் தான் என்கிட்ட உங்களுக்கு, இது மயில் வாகன கோட்டடோ அப்படின்னு கத்த. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, டேய் பெரு இக்ரிஸ் அவன் ஓவரா பேசுறான், அவன் கதையை முடிங்கடா அப்படி சொல்ல டக்குன்னு பெரு அந்த மான்ஸ்டரோட கையை வெட்டிடுவான். நம்ம இக்ரிஸ் அவனோட காலை துண்டை வெட்ட அவனுக்கு கையை விட்டு காலை விட்டு அப்படி நிலத்தற மாதிரி கீழே விடுவான். அப்புறம் டக்குன்னு அங்கே வந்துட்டு அவனோட கிராவிட்டி பவர் யூஸ் பண்ணி அப்படி தூக்கி ஓங்கி தரல அடி, அவ்வளோதான் அவன் நாக்க விட்டு. நம்ம ஹீரோ அங்கே மாசா போயிட்டு, டேய் நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டேனா நான் உனக்கு வழி இல்லாத சாவ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் டக்குன்னு செத்து போயிடுவான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, என்னடா கேள்வி கேட்கும் போதெல்லாம் செத்து போயிடுறாங்க அப்படி சொல்லும்போது சிஸ்டத்துலேருந்து டக்குன்னு ஓப்பன் ஆகி ஒரு சாவி வரும். அந்த கருப்பு கலர் சாவி எதுக்காக காட்டுவாங்க, அந்த காண்ட்ரான் டெம்பிள். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு எல்லாம் ஆரம்பிச்ச இடத்துக்கே போகுது, டேய் வெயிட் பண்றா நான் வரண்டா அப்படி சொல்லும்போது அந்த பெரிய காட் சிலையோ, ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு மாதிரி பயங்கரமா நிற்கும். இதோட இந்த முதல் சம்பவம் முடிஞ்சது. நம்ம அடுத்த சம்பவத்தில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அடுத்த வீடியோ வேணும்னா கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.